அந்த நபருடைய பெயர் விளாடிமிர். மிக மோசமான ஒருவன். 956 கிறிஸ்துவுக்கு பின் என்றால் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற ஒரு சம்பவம். அந்நாட்களிலே அந்த ஊரை என்னவென்று அழைத்தார்கள் என்றால் கைவான் ரஸ் என்று அழைத்தார்கள். அதுதான் இன்றைய யுக்ரைன் என்ற பெயரை கொண்ட தேசம். இந்த விளாடிமிர் என்கிற நபர் எவ்வளவு மோசமானவர் என்றால், அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனை எப்படியாவது கொன்றுவிட்டு தான் ராஜாவாக வேண்டும், சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று நினைத்தான். அண்ணனுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு நான் தானே ஆட்சிக்கு வரப்போகிறேன். முடியாது, அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அண்ணனை கொலை செய்துவிட்டால் நான் ஆட்சிக்கு வந்து விடலாமே என்று சமயத்திற்காக காத்திருக்கிறான். ஒரு நாள் தன்னுடைய அண்ணனை நினைத்தது போல் கொன்றது மட்டுமின்றி அண்ணனுடைய மனைவி எங்கே ராணியாகி விடுவாளோ என்னவோ, ராஜ்யத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் துன்மார்க்கமாக அவளையும் ரேப் பண்ணி விடுகிறான். யாரவள்? அண்ணனுடைய மனைவி. என்ன முறை? அண்ணி. நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு அற்புதமானவங்க. அண்ணியை என்னவென்று சொன்னார்கள் தெரியுமா? டேய் அண்ணிடா, அம்மாவுக்கு சமம் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது நம் பண்பாடு, நம்முடைய தேசத்தில் உள்ள பண்பாடு, நம்முடைய தேசத்தின் குடும்ப உறவுகள். வேற எந்த நாட்டில் அங்க இருக்கு? அற்புதமான குடும்ப உறவு முறைகள், அற்புதமான சம்பிரதாயம், கலாச்சாரம், பண்பாடு நம்முடைய தேசத்திலே நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவேதான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேசத்தில் இருக்கிற குடும்ப நடைமுறைகளை, மதிப்புகளை வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு கெடுக்க முயற்சி செய்யக்கூடாது. நம்முடைய தேச பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, குடும்ப மதிப்புகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கும் உண்டு. அண்ணியையே கெடுத்துவிட்டு பலவந்தமாக அவளை திருமணமும் செய்து கொண்டான். எவ்வளவு மோசமானவன் பாருங்க. காம இச்சையால் நிரம்பினவனாய் அதிகாரத்தை தன் கையகப்படுத்திக் கொண்ட பிறகு என்ன செய்தாலும் கேட்பார் ஒருவரும் இல்லை என்று எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தெரியுமா? ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டா அவ்வளவுதான், உடனே அவளை வரவழைத்து அவளோடு பாவம் செய்து அந்த பெண்ணை தன் மனைவியாக ஆக்கிக் கொள்வது. மிருகத்தை விட கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அது மாத்திரமல்லாமல் அந்த தேசத்திலே இருந்த தெய்வங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து, எதற்கு ஒரு கடவுளுக்கு ஒரு கோவில், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கோயிலை கட்டிட்டா பத்தாதா என்று சொல்லி ஒரு பெரிய கோவிலை கட்டினான். அந்த கோவிலில் பிரதிஷ்டையின் நாளன்று அந்த கோவிலை பிரதிஷ்டை செய்கிற சமயத்துல பலி தர வேண்டும் என்று விரும்பினான். யாரை பலியாக கொடுத்தான் தெரியுமா? தன்னை பெற்றெடுத்த தந்தையை பலி கொடுத்தான். எவ்வளவு மோசமான பாருங்க. அதோட நிக்கல, தான் பெற்றெடுத்த பிள்ளையையுமே பலி கொடுத்து விட்டான். யாருங்க இவன்? எவ்வளவு பெரிய துன்மார்க்கன் பாருங்க. அவ்விதத்துல ஒரு வருத்தம் இல்லாமல் வாழ்வது. அந்த சமயத்தில்தான் பாசில் என்கிற ஒரு சக்கரவர்த்தி தனக்கு எதிராக சத்ருவின் தேசம் யுத்தத்திற்கு வரப்போகிறது என்று உதவி கேட்டான். இந்த விளாடிமிர் என்கிற சக்கரவர்த்தி இடத்துல, எனக்கு உதவ வேண்டும், சேனையை அனுப்ப வேண்டும், என் தேசத்துக்கு எதிராக பகைஞர்கள் வருகிறார்கள், நீ எனக்கு உதவ வேண்டும். அப்ப சொன்னா, உதவி செய்யறேன், தப்பில்லை, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உன்னுடைய தங்கையை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஒரு பெண் அழகாக இருந்து விட்டால் அவ்வளவுதான், அவள் வாழ்க்கையோடு விளையாடுவதுதான், அவளை அழிக்க வேண்டியதுதான். இதுதான் கண்டிஷன். எனவே அந்த பாசில் தன் தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நிர்பந்தத்தினால் தன் தங்கையை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தான். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய தங்கை ஒரு விசுவாசி, இன்னொரு விசுவாசியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். எனவே ஒருவேளை நீ என் தங்கையை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றால் நீயும் விசுவாசியாக வேண்டும். அதற்கு நீ தயாரா என்று கேட்டான். தயாராவானாங்க? ராஜ்யத்தை ஆளுகை செய்வதற்கு, தேசத்தை கைப்பற்றுவதற்கு தன் சொந்த அண்ணனையே கொன்று போட்டவன். அண்ணனின் மனைவி அண்ணி எங்கே சிங்காசனத்திற்கு வந்து விடுவார்களோ என்று அவளை கெடுத்து மனைவியாக்கிக் கொண்ட ஒருவன். அருவருப்பான இச்சைகளுக்கு ஆளாகி அழகாக எந்த பெண்ணை பார்த்தாலும் அவரை மனைவியாக்க வேண்டும் என்று நினைத்து
வற்புறுத்தி கொண்டு வந்து விடுகிறவன். அது மாத்திரமல்ல, இன்னும் எவ்வளவு மோசமானவன் என்றால், மனிதாபிமானமே இல்லாமல் பெற்ற தந்தையை கொன்று போட்டான், பெற்ற பிள்ளையையும் கொன்றான், பலியாக கொடுத்து விட்டான். அவன் ஒரு மிருகம். இப்படிப்பட்ட ஒருவன் பரலோகத்திற்கு போற சான்ஸ் இருக்காங்க? இப்பேற்பட்டவன் நல்வழிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? கேள்வி. இந்த நாளில் இந்த செய்தியினுடைய டைட்டில் என்னவென்றால், நீங்க கேட்டீங்களா? கவனிச்சீங்களா? பாவிகள் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த டைட்டில் கரெக்டா அல்லது தப்புங்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? பாவிகள் பரலோகத்திற்கு செல்ல முடியும், சாத்தியமா? அவன் ஒரு துன்மார்க்கன், தான் நம்புகிற சித்தாந்தம் தான் கரெக்ட் என்பான். அந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக யார் நடந்தாலும், அந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக யார் வாழ்ந்தாலும் தாங்கவே அவனால் முடியாது. தன்னுடைய மதத்துக்கு, தன்னுடைய மத சம்பிரதாயத்துக்கு யாராவது விரோதமாக நடந்தால், செய்தால், ஜெபித்தால் தாங்க முடியாது. எனவே என்ன செய்வான்? கொன்றே விடுவான். சாகுற வரைக்கும் அவர்களை அடித்து 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 செத்துட்டாண்டா என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் அடிப்பதை நிறுத்துவான். யாராவது சபையை ஸ்தாபித்தால் அவ்வளவுதான், அந்த சபைக்கு எதிராக திடீரென்று போய் சபையை சிதறடித்து போடுவான். மேய்ப்பர்களை பயங்கர கொடுமைக்கு ஆளாக்குவான். குடும்பங்களை வீதிக்கு விரட்டி விடுவான். ஆண் பெண் என்ற பேதமில்லை. தான் நம்புகின்ற மதத்திற்கு விரோதமாக யாராவது அந்த ஊரிலே, அந்த பட்டணத்திலே அல்லது அந்த கிராமத்திலே ஜெபித்தாலும், ஆண்டவரை விசுவாசித்தாலும், ஆண்டவருக்காக ஆலயத்தை ஸ்தாபித்தாலும் அதை தாங்கவே முடியாதவனால் பயங்கரமாக நடந்து கொள்வான். ஒரு மிருகத்தைப் போல சென்று அவர்களை துன்புறுத்துவதும், அவர்களை வீடுகளுக்குள் புகுந்து தலை முடியை கூட பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே வருவதும், தனக்கிருந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களை எடுத்துக்கொண்டு போய் சிறையில் அடைப்பதும், அல்லது அவர்களுடைய வீடுகளிலேயே அவர்கள் சாகிற வரை அவர்களை அடிப்பதும், கொலை செய்வதும் தன் வாழ்க்கையின் வாடிக்கையாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒருவன் பரலோகத்திற்கு போகிற சான்ஸ் உண்டா? இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன். ஒரு நாள் ஒரு தாய் தன் பாஸ்டரிடத்திலே வந்தாள். பாஸ்டரையா, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு 2 பிள்ளைங்க. தெரியும்மா. பெரியவனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அவன் ரொம்ப நல்லா, சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கிறவன், நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுறவன், கஷ்டப்பட்டு படிச்சு மெடிசின் சீட்டு கூட அவனே வாங்கிக்கிட்டான். இப்போ 3rd இயர் மெடிசின் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை பத்தி எந்த கவலையும் இல்லைங்க. நான் வரி பண்றது, நான் கவலைப்படுறது எல்லாமே என்னுடைய இளைய மகனுக்காகத்தான் பாஸ்டர். சின்ன வயசுல இருந்தே மனமோன போக்கில் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். யாரு பேச்சையும் கேட்க மாட்டான். எந்த படிப்பும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. கண்ட பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, ரொம்ப வேதனையாவும் இருக்கு. ஸோ பாஸ்டரையா, தயவு செஞ்சு என் சின்ன பையனுக்காக கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா? எதுக்காகம்மா? என் சின்ன பையன் மாறணுங்க, என் சின்ன பையன் நல்வழிப்படணும். பெரிய பையனை பத்தி கவலை இல்லைங்க. ஒழுங்கா பேச்ச கேட்பான், நாங்க சொல்றதெல்லாம் செய்வான், நல்ல புத்தியா படிப்பான், படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை கொண்டு எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லைங்க. அம்மா, ஒரு கேள்வி. பெரிய பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் சர்ச்சுக்கு வந்ததில்லையே. கொஞ்சம் அவனுக்கு ஆண்டவர்னா பக்தியெல்லாம் இருக்குங்க. ஆனா அந்த படிப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவன் ஆலயத்துக்கு வான்னா கூட நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் வீட்லயே இருந்துடுறான் பாஸ்டர். ஆனா ஆண்டவர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அம்மா, சர்ச்சுக்கு அவன் வந்ததே இல்லை. தன்னுடைய பரீட்சை நேரத்தில் கூட அட்லீஸ்ட் அப்பவாது வந்து ஜெபிச்சதில்லை. அது சரிம்மா, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னா அதாவது அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான்ல, எந்த நேரமும் படிச்சுக்கிட்டு இருக்கே சரியா போகுது. அவனை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. எங்க கவலையெல்லாம் சின்ன பையன் மேலதாங்க. ஏன்னா சின்ன பையன் அப்படியே கெட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, இல்லம்மா, உங்களுக்கு ஆக்சுவலா விஷயம் புரியல. சின்ன பையன் மாத்திரமே கெட்டு போய் கொண்டிருக்கல, உங்க பெரிய பையனும் கூட கெட்டு போயிட்டு தான் இருக்கான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். எங்க பெரிய பையன் ரொம்ப நல்லவன். அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, நல்லா படிக்கிறதுனால, அவங்க சொல்றபடியெல்லாம் அவன் கேட்கறதுனால அவன் நல்ல பையன். அவங்க பார்வைக்கு நல்ல பையன்தான். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அவன் நீதிமான் அல்ல. எப்படி இளைய மகன் தேவனுடைய பார்வைக்கு பாவியோ நல்ல பிள்ளை இல்லையோ, பெரிய பிள்ளையும் ஒழுங்காக படிப்பதனாலே தேவனுடைய பார்வையில் அவனும் நீதிமான் அல்ல. ஏனென்றால்
பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. இந்த தாயின் பார்வையில பெரியவன் நல்ல பையன், சின்ன பையன் தான் கெட்டு போயிட்டான். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு இருவரும் சமம்தான் என்ற உண்மையை அந்த தாய் அறியாமல் இருந்தான். உங்களுக்கு இது புரியுதாங்க? எனவே சகோதரனே, சகோதரியே, நீங்க நல்லவங்களா இருக்கலாம். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எப்படி சொல்றீங்க? எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. குடிக்க மாட்டான், பொம்பளைங்க பின்னால சுத்த மாட்டான், சிகரெட் குடிக்கிற பழக்கம் கூட அவனுக்கு இல்லைங்க, யாரு கூடயும் சண்டை போட மாட்டான், தான் உண்டு தான் வேலையுண்டுன்னு இருப்பான். எனவே அவன் நல்ல பிள்ளை. எந்த வகையில் இந்த பையன் நல்ல பிள்ளை? யாரு கூடயும் சண்டை போட மாட்டானா, அதனால நல்ல பிள்ளையா. குடிக்க மாட்டானா, அதனால நல்லவனா. பொண்ணுங்க பின்னால போக மாட்டானா, அதனால நல்ல பிள்ளையா. எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, அதனால நல்ல பிள்ளையா. இது எப்படி இருக்குன்னா, எங்க பையன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எப்படி சொல்றீங்கன்னா, கத்தி எடுத்து கையை வெட்டிக்க மாட்டாங்க. எங்க பையன் ரொம்ப நல்ல பையன். எப்படி சொல்றீங்க? எலக்ட்ரிக்கல் பிளக்குக்குள்ள விரல விட மாட்டாங்க. எங்க பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையங்க. ஏன்னா ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கும்போது விரல விட மாட்டாங்க. அப்போ ஃபேன் சுத்தும் போது விரல விடலைன்னா, எலக்ட்ரிக் பிளக்குக்குள்ள விரல விடலைன்னா, பிளேடாலேயோ கத்தியாலேயோ கையை வெட்டிக்கலன்னா நல்ல பிள்ளையா? அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்றீங்க நீங்க? தனக்கு எந்த தீங்கும் செஞ்சுக்காதனால நல்ல பிள்ளைங்க அப்படின்னு நாம சொல்றோம்ல, அது நம்முடைய அறியாமை. குடிப்பழக்கம் இல்லாதவன், ஊதாரித்தனம் பண்ணாதவன், தனக்கு தீங்கு இழைச்சிக்கிறது இல்ல, அதனால மட்டும் அவன் நல்லவன் கிடையாது. அவன் நல்லவனாக எப்பாகிறான் தெரியுமா? நல்ல பணிகளை செய்யும் போது. வெளிப்பார்வைக்கு நல்லவங்க தான், நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான். ஆனா உண்மையில நாம நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். எப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளை ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வி என்னவென்றால், நான் எந்த பாவமும் செஞ்சதில்லைங்க அப்படின்னு சொல்றவங்க இருந்தா கையை உயர்த்தி காட்டுறீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்ம எல்லாருமே பாவம் பண்ணவங்க தான். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு எல்லாரும் பாவிகள் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க? என்னங்க அவ்வளோ பெரிய டைட்டில்லாம் வைக்காதீங்க அப்படிங்கிறீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு விஷயத்தை நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். அது நாம் நீதிமான்கள் அல்லவே அல்ல. எனவே நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, பாவிகள். அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்தமான வேலைகளைத்தான் செய்ய வேண்டும், தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவாய் பிரயாசப்பட்டான் என்றால், அதிகாலை 4 மணிக்கு எழுந்து விடுவான். வேக வேகமாக தயாராக 5 மணிக்கெல்லாம் முழங்கால் படியிட்டுடுவான், ஜெபிக்க ஆரம்பித்து விடுவான். அப்படி 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கே ஜெபம் செய்யறது இல்லை. அப்படி ஒவ்வொரு நாளும் நாளைக்கு 5 முறை ஜெபித்துக் கொண்டிருந்தவன். தினந்தோறும் ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை வேத வாக்கியங்களை வாசித்தவன். எதற்காக அதெல்லாம் என்றால், பரிசுத்தமாக வாழ வேண்டும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தனக்கு தெரிந்த எல்லோருக்கும் ஆண்டவரை குறித்த சாட்சி சொல்லிக்கொண்டே இருந்தவன். இவ்விதத்திலே தான் அதிக நேரம் ஜெபிப்பது, அதிக நேரம் வேதத்தை தியானிப்பது, பக்திமானாக காண்பிப்பது, சாட்சி சொல்லுவது, ஊழியத்தின் மீது ஆர்வம் காட்டுவது, இவைகள் எல்லாவற்றையும் கவனித்தவர்கள் இவர் ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் என்ற எண்ணத்துக்கு வந்துவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள்? அவரை ஒரு சபைக்கு மேய்ப்பனாக்கி விட்டார்கள். அவர் ஒரு சபைக்கு மேய்ப்பனாகி விட்டார். தேவ வார்த்தையை போதிக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபித்துக் கொண்டிருப்பார்? மினிமம் 5 times. எத்தனை மணிக்கு எழுவான்? 4 மணிக்கு எல்லாம் எழுந்து 5 மணிக்கே முழங்கால் படிட்டுடுவார். தான் செய்கிற எல்லாமே தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். இதுதான் ஆசை, அதுதான் ஆவல். ஆனால் தான் எவ்வளவாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ, தான் எவ்வளவாய் தேவனுக்கு நெருக்கமாய் வாழ விரும்பினாரோ, ஆனால் தன்னுடைய இருதயத்திலே அவ்வளவு விலகி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். தன்னுடைய இருதயத்திலே அவனுக்கு நன்றாக தெரியும் தான் தேவனுக்கு தூரமாக வாழ்கிறேன் என்பது. ஆனால் வெளிப்பார்வைக்கு, மனிதனுடைய பார்வைக்கு அவன் ஒரு தேவன், மனிதன், தேவனுக்கு நெருக்கமாக வாழ்கிறவன். ஆனா தாங்க முடியலங்க. நல்லா கவனிங்க. ஊழியம் செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அமெரிக்காவுக்கு கூட போய்விட்டார். அமெரிக்க தேசத்திற்கு சென்று ஊழியம் செய்து சுவிசேஷத்தை அறிவித்து அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று போதித்தார். ஆனால் நிராசையும் சோர்வும் தான்.
நான் போதிக்கிறேன், ஆனால் என்னுடைய இருதயத்தில் மட்டும் நான் பரலோகத்திற்கு போவேன் என்கிற நம்பிக்கை இல்லையே. ஏனென்றால் நான் செய்கிற இந்த நீதியின் கிரியைகள், நான் செய்கிற தான தர்மங்கள், நான் செய்கின்ற ஜெபங்கள், நான் வாசிக்கின்ற தெய்வ தியான புத்தகங்கள், அது ஏனோ எனக்குள் நம்பிக்கையை கொண்டு வரவில்லை நான் பரலோகத்துக்கு போவேன் என்று. அப்ப யாரோ வேகமா வந்து, பாஸ்டரையா, ஒரு நபரை தூக்கிலிடப் போகிறார்கள், சாகப் போகிறான். அப்படி சாகப் போகிறவனுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்திலாவது அவன் ரட்சிக்கப்படுவானோ என்னவோ என்றபோது அவர் மௌனமாக கீழே விழுந்து கிடக்கிறார். பாஸ்டரையா, எந்திரிங்க பாஸ்டரையா, என்ன இப்படி காமா இருக்கிறீங்க? ஐயோ, அவனை கூட்டிட்டு போறாங்க, ஒரு வேன்ல அவனை அழைச்சிக்கிட்டு போறாங்க. தயவு செஞ்சு வந்து அவனுடைய கடைசி நிமிஷத்துல சுவிசேஷத்தை சொன்னா அவன் ரட்சிக்கப்பட்டுடுவானோ என்னவோ என்றபோது தன் மனதிலே, எனக்கே ரட்சிப்பில்லையே, எனக்கே உறுதிப்பாடிலேயே நான் மரித்தால் பரலோகத்திற்கு போவேன் என்று அந்த நபருக்குள் எப்படி என்னால் நம்பிக்கையை உண்டாக்க முடியும் என்ற யோசனை இந்த பாஸ்டரை தடுமாற பண்ணியது. ஆனால் அவர் செய்கிற அந்த தொந்தரவினால் அவர் எழுந்தார், வேகமாக அங்கே சென்றார். மரண தண்டனை பெற்றிருந்த அந்த நபரோடே கூட பேசினார். நீ பாவி என்பதை உணர்ந்திருக்கிறாயா? பாவம் செய்ததனால் தானே இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை உயிருக்குயிராய் நேசித்த இயேசு கிறிஸ்து உனக்காக தம் உயிரையே கொடுத்தார். அவர் செய்த அந்த தியாகத்தினாலே நீ மரித்த பிறகு நரகத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. நீ நேராக பரலோகம் போக முடியும். நீ எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும், நீ செய்த அந்த பாவங்களினாலே இன்று தூக்கில் போடப்பட்டாலும், இறந்து போன பிறகு நீ பரலோகத்திற்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன போல ஒரு பாவி பரலோகத்திற்கு போக முடியுமா? என்னை போன்ற ஒரு பெரிய பாவி பரலோகத்திற்கு போக சான்ஸ் உண்டா? சான்ஸ் உண்டு. என்ன செய்ய வேண்டும்? எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் என்ன செய்வது? உனக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று, சிலுவையிலே அவர் உனக்காக மரித்தார் என்று, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தால் போதும், நம்பினால் போதும், நீ ரட்சிக்கப்பட்டு விடுவாய். என்ன அவ்வளவு சுலபமா? ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு பாவி பரலோகத்திற்கு போவது ரொம்ப ரொம்ப சுலபம். நீ செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் உனக்காக தேவன் செய்துவிட்டார். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சிக்ஷையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய கரங்களால் நீ செய்த உன் பாவங்களினாலே அவர் தம்முடைய கரங்களை சிக்ஷைக்கு கொடுத்தார். நீ சுற்றிய பாவ சுற்றுக்களுக்காக அவர் தம்முடைய பாதங்களை ஆணிகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். சரீரத்தால் நீ செய்கிற பாவங்களுக்காக அவர் தம்முடைய சரீரத்தையே உழுத நிலம்போலாக்க ஒப்புக் கொடுத்தார். உன்னுடைய தீய எண்ணங்களுக்காக முள்கிரீடத்தை தம் சிரசில் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய மோக பார்வைகளினாலே அவர் முகத்திலே உமிழப்பட்டார். நீ செய்த பாவங்களின் நிமித்தம் உனக்கு வரவேண்டிய மரண தண்டனையை தாம் முன்வந்து ஏற்றுக்கொண்டார். இனி நீ செய்ய வேண்டியது என்ன? நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டார். என்றால் இப்பொழுது நான் என்னதான் செய்வது? உன் பட்சத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசித்தால் போதும். அவ்வளவுதானா? விசுவாசித்தால் போதும். அந்த கொலை பாதகன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் நம்புகிறேன், எனக்காக இயேசு கிறிஸ்து என்னுடைய ஸ்தானத்தில் எனக்காக மரித்தார் என்பதை நான் நம்புகிறேன். இயேசுவே, பெரும் பாவியாகிய என்னை உயிருக்குயிராய் நேசித்து எனக்காக உம்முடைய உயிரையே தாரை வார்த்தீர் என்பதை நம்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் பரலோகம் எனக்காக திறக்கப்படுகிறது. நான் பரலோக வாசலிலிருந்து உட்பிரவேசித்து சென்று விடுவேன். நான் என் ஆண்டவரை காணப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தூக்கு மரத்தில் ஒப்புக் கொடுத்தான். தூக்கிலிடப்பட்டான், செத்து போனான். இவையெல்லாவற்றையுமே கூட அந்த பாஸ்டர் கவனித்துக் கொண்டே இருந்தார். என்னது, அதிகாலையில் எழுந்து நான் ஜெபம் பண்றேன், விடியற்காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், காலையிலிருந்து ஆலயத்தின் பக்கம்தான் இருக்கிறேன், காலையில் எழுந்திருச்சு ஊழியம் பண்ணிடுறேன். ஆனால் எனக்குள் இல்லாத இந்த நம்பிக்கை இந்த கொலை பாதகனுக்கு எப்படி வந்தது? தடுமாறி தவித்தார். தயவு செஞ்சு கவனிங்க சகோதர சகோதரிகளை, நம்மள சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேதத்தை வாசிக்கிறேன், தவறாம ஆலயத்துக்கு போயிடுறேன், தசம பாகம் கரெக்டா கொடுத்துட்றேன், பாட்டெல்லாம் பாடுறேன், சுவிசேஷத்துக்காக நான் உதவி செய்யறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் நான் சாட்சி சொல்றேன்,
எனவே நான் ஒரு ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய ஸ்திரீ. எனவே நான் மரித்தால் பரலோகத்திற்கு போய்விடுவேன். இந்த நம்பிக்கை நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா தயவு செஞ்சு கவனிங்க, போக முடியாது. பிரதர், சும்மா பயப்படுத்தாதீங்க பிரதர். பயப்படுத்தவில்லை, உண்மையை சொல்லுகிறேன், போக முடியாது. ஏன்? ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்து காணிக்க கொடுக்கிறேன், ஆண்டவர் சன்னதிக்கு வந்து ஊழியமெல்லாம் பண்றேன், சாட்சியெல்லாம் சொல்றேன், ஊழியத்துக்கெல்லாம் உதவி செய்யறேன். அப்ப நான் பரலோகத்துக்கு நான் போக முடியாதா? போக முடியாது. காரணம் என்ன? நீ செய்கிற இந்த எந்த வேலையும் கூட பரலோகத்திற்கு உன்னை அழைத்துக் கொண்டு போவதற்கு போதுமானதல்ல. இத புரிஞ்சுக்கணும். காரணம் என்னவென்றால், அந்த பாஸ்டர் இப்ப சொன்ன எல்லாத்தையும் செஞ்சார். நம்மள நிறைய பேர் 5 மணிக்கு எழமாட்டாங்க, 6 மணிக்கு எழமாட்டாங்க, 7 மணிக்கு எழமாட்டாங்க, 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ எழுந்திருக்க கூடிய அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவர் 4 மணிக்கு எழுந்துருவாரு. நான் எழுந்த உடனே டிவி ஆன் பண்ணிடுவாங்க, செல்போனை ஆன் பண்ணிடுவாங்க. எழுந்த உடனே சினிமா பாட்டை கேட்கிறவங்க அல்லது இன்னும் சினிமாவை பார்க்கிறவங்க, ஆபாச படம் பார்க்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்டவர் அல்ல அந்த நபர். எழுந்த உடனே ஜெபிக்கிறவர், முழங்கால் படியிடுகிறவர். தன்னுடைய வாழ்க்கையில 36 வருடங்கள் வரைக்கும் ஒரு வாலிபனாக ஆரம்பித்த அந்த ஜெப வாழ்க்கை, அந்த வாலிப பிராயத்திலே ஆரம்பித்த வேத தியானம் ஒரு காலம் நின்றதில்லை. தினம் 5 முறை ஜெபிக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நான் செய்கின்ற இந்த நீதி காரியங்கள், விசுவாசத்தோடு கூடிய இந்த ஆச்சாரங்கள் எதுவுமே கூட என்னை பரலோகத்திற்கு அழைத்து போகும் என்கிற நம்பிக்கை எனக்கு வரவில்லையே என்று பாடுபட்டார். ஒரு நாளிலே நிராசையோடு சோர்வோடு இன்னொரு சபைக்கு போய் பின்னால் அமைதியா உட்கார்ந்துகிட்டார். அன்று அங்கு தேவ செய்தியை கொடுக்க வேண்டிய தேவ மனிதர் வரவில்லை. ஆனால் சபையிலே இருந்த ஒரு நபர் எழுந்து, மார்ட்டின் லூதர் என்கின்ற ஒரு பக்தன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்த ஒரு கைப்பிரதியை வாசித்துக் கொண்டே இருந்தார். அப்படி வாசித்துக் கொண்டிருந்த அந்த பத்திரிகையினுடைய சாராம்சம் என்னவென்றால், நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் அவனுடைய கிரியைகள், அவன் செய்யும் நற்காரியங்கள் அவனை ரட்சிக்காது. வாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். வித்தியாசமே இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. யார் தெரியுங்களா? விசுவாசிக்கிறவர்கள் தான். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு என்னவாக்கப்படுவார்களாம்? நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ விசுவாசிப்பதினால்தான், இயேசுவை விசுவாசிப்பதினால்தான் ஒரு மனிதன் நீதிமானாக ஆக்கப்படுகிறானா? எஸ். அந்த சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. பைபிள்ல அற்புதமான சத்தியத்தை, மேன்மையான இந்த ஃபார்முலாவை நாம் ஒவ்வொருவருமே இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாடி நரம்புகளில் எல்லாம் இந்த சத்தியம் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த சத்தியம் என்ன? உன்னுடைய நீதி கிரியைகள் தேவனுடைய பார்வைக்கு எப்போதும் அழுக்கானவைகள் தான். நீ செய்யும் தான தர்மங்கள், நீ செய்யும் நல்ல காரியங்கள், நீ செய்யும் உபகாரங்கள், இதெல்லாம் உன்னை பரலோகத்திற்கு அழைத்து போக முடியாது. பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் என்னவென்றால், அது இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே செய்த அந்த தியாகத்தை விசுவாசிப்பது மாத்திரம்தான் உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். பரிசுத்தமுள்ள பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் பேசி பாவிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எப்படி? உம்மை சொந்த இரட்சகராக அங்கீகரிப்பதன் மூலமாக. அதேபோல எங்கள் நீதி காரியங்கள் எப்பொழுதும் எங்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. எவ்வளவு நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்தாலும் உம்முடைய பார்வைக்கு எங்கள் நீதி அழுக்கானதுதான் ஆண்டவரே. எனவேதான் நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தீர், எங்கள் ஸ்தானத்திலே மரித்தீர், எங்களுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அகற்றி போட்டீர். இனி எங்களுக்கு சிக்ஷை இல்லை. ஆனால்
நாங்கள் நீதிமானாக வேண்டும். நீதிமான்களாக வேண்டுமென்றால் உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீர் எங்களுக்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தீர் என்று, எங்கள் ஸ்தானத்தில் மரித்தீர் என்று, மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்தீர் என்று, பரலோகத்திற்கு போயிருக்கிறீர் என்று, எங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் என்று, திரும்பி வருவீர் என்று விசுவாசித்தால் போதும். இலவசமாய் ரட்சிக்கப்படுவோம். கிரியைகள் இல்லாமலேயே ரட்சிக்கப்பட்டு விடுவோம். பரலோகத்தின் வாரிசுகளாக ஜீவிப்போம். என்று யாரெல்லாம் இந்நாளிலே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அங்கீகரிங்கப்பா. பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 76